உலகமால் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளை இலக்கிய மேடையின் 166வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள். அவரை அன்போடு அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மைக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதைக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதைக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமைக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், அமுதென்று பேர். அருமை அருமை அருமை. மிகச் சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கு வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இங்கு வந்து இணைந்திருக்கின்ற, இன்னும் வந்து இணைய இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த நிகழ்விலே தமிழ் தாய் வாழ்த்து பாடி இணைந்திருக்கின்ற கவிஞர் ரமணி பாலசாமி ஐயா அம்மா அவர்களையும், திருக்குறள் விளக்கம் சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற KS ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும், நலவென்பா வாழ்த்து பாடலை பாடி வாழ்த்து நலவென்பா உரையை நமக்காக தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற KGR ஐயா அவர்களையும், கவிஞர் இந்துமதி அந்த பாடலை பாடப்போகிறார் அவரையும், இங்கு இணைந்திருக்கின்ற ஐயா நூர் மைதீன் அவர்களையும், பேராசிரியர் எசக்கி அம்மா அவர்களையும், தர்மலிங்கம் ஐயா அவர்களையும், முகவை தர்மராசன் ஐயா அவர்களையும், கனக சபாபதி ஐயா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும், இன்னும் இணைந்திருக்கின்ற அத்துணை பேரையும், பேர் சொல்லாதவர்களை 2 முறை அழைத்ததாக நினைத்துக் கொண்டு இந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்வாக திருக்குறளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு KS ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். ஓய்வு பெற்ற ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஓய்வு பெற்ற உதவி பொது மேலாளர் அவர்கள். அவர் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல வருமாறு அவரை அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. நல்லதம்மா. உலகம் வாழ்வர்களே, மிக்க நன்றி. இங்கு வந்திருக்கும் இலக்கிய சான்றோர்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். என்னை ஊக்குவித்து இந்த 2 திருக்குறள் பகுதியில் பேச வைத்த குழுவிற்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இலக்கிய மேடலில் நெல்லை தீபன் ஐயா மற்றும் KGR நெறிமுறைகளை பின்பற்றி ஆற்றும் பங்கு சிறப்புக்குரியது. 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள், வள்ளுவரின் அரிய சாதனை என்றே சொல்கிறார். சமய இன மொழி வேறுபாடுகளை கடந்த
உலக பொதுநெறி கருத்துக்களை கூறுகின்றார் அவர். திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, உலக மொழிகளில். சமீபத்தில் இந்த நூல் அரேபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மாபெரும் விழாவாக நாம் எல்லோரும் புனரத்தில் காண முடிந்தது. திருவள்ளுவர் தமிழின் அறச்சின்னமாக போற்றப்படுகிறார் என்றால் அது மிகையாகாது. அவரை பற்றி ஒரு சிறு இசை விருத்தம் எழுதியிருக்கிறேன். அதை பாடி முதல் திருக்குறளை பாடி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். முப்பத்து 300 திருக்குறளே 300 திருக்குறளே முழு மனித வாழ்வியலை முழுமையாய் வரைந்த வித்தகராம் பாசமுடன் அறம் பொருள் இன்பத்தை தேசமதில் குவித்த பாசமிகு முனிவர் வள்ளுவரை நேசமுடன் வணங்குவோம் நெஞ்சில் நிறுத்தி நாம் நேசமுடன் வணங்குவோம் நெஞ்சில் நிறுத்தி. முதல் திருக்குறள். கற்றதனாலாய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா எனின். கற்றதனாலாய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா எனின். இந்த குறள் மெய்யுணர்வின் உச்சி என்றே சொல்லலாம். கல்வியின் உண்மை பயன் அறிவு மட்டுமல்ல, அறிவு வழி நடக்கும் ஒழுக்கம். கற்றவன் தன் அறிவை பிறருக்கு பயன்பட செய்யாவிட்டால் அவன் கற்றதற்கே அர்த்தம் இல்லை என்று சொல்வார்கள். கல்வி அகந்தையை வளர்க்க அல்ல, அன்பையும் பணிவையும் வளர்க்க. கற்றவன் பிறரின் துயரை உணர்ந்து உதவ முனைவதே கல்வியின் வெற்றி. இன்னொரு கல்வியின் வெற்றி என்ன என்றால் சொற்களில் அல்ல, செயல்களில் வெளிப்படுத்துவதான். நான் when I joined AM Jain College in PUCல AM Jain காலேஜில் படித்தேன். அங்கே நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போனேன். இங்கிலீஷ் மீடியம் போனதுனால அங்கே எப்போவுமே ஒரு மாதம் பயிற்சி என்னன்னா எ பிரிட்ஜ் கோர்ஸ் டு இங்கிலீஷ்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க. எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, உலகமாக தெரிஞ்சிருக்கு. பிரிட்ஜ் கோர்ஸ் அதை தான் படிக்கணும். ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வந்தவங்க ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க, நாங்கள் மட்டும் அதில் படிக்கணும். ஆனால் 2 மணி நேரம் தான் அது போகும். அதில் அந்த புத்தகத்தை நடத்தும் பொழுது இந்த ப்ரொஃபஸர் சொல்ற வார்த்தைகள் இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றன. அவர் என்ன சொல்வார்னா, அவர் இஎம் ஃபாஸ்டர் என்ற ஆங்கில எழுத்தாளரை நினைவு கூறுவார். உலகம் வாழ விட தலையாற்றாங்க, நிச்சயமாக தெரிஞ்சிருக்காங்க. அவர் எவ்ரி டே ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். சில பல நாட்கள் சொன்ன முக்கியமான வார்த்தை கோட் என்னன்னா, டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஃப்ரூட். Just as water stains not a lotus leaf, sin does not stain a man who performs his duty unmindful of its fruit. அழகா சொல்லுவார். அது ஏஎம் ஃபாஸ்டர் எழுதிட்டு தான் சொல்லுவார். பட் அதை ஏஎம் ஃபாஸ்டர் தான் எழுதியிருப்பார். பிகாஸ் அவர் நிறைய எழுதியிருக்கார். தட் இஸ் ஏ பேசேஜ் டு இந்தியான்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். அவர் நிறைய எழுதியிருக்கார். ஸோ இதில் என்னன்னா, அந்த தாமரை இலை தண்ணி போல அது எப்படி நிற்காதோ அதே மாதிரி உன்னுடைய செயலை செய்துவிட்டால், நீ பலன்களை எதிர்பாராத செயல்களை செய்துவிட்டால் அதுதான் உறுதி என்று சொல்லுவார். ஸோ இதில் வள்ளுவர் கூறும் மையம் மனிதனை அறிவு உயர்த்த வேண்டும்,
மனிதம் சமூகத்தை உயர்த்த வேண்டும். இது வந்து வெள்ளி இலக்கியமேடைய ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே, குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி வெள்ளி இலக்கிய மேடையில வந்து சிலதெல்லாம் வந்து அது வந்து ஆக்சுவலி சில சமயம் காத்தால பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு இருக்கும். அழகா இருக்கும். பிரெட் பட்டர் ஜாம், பன் பட்டர் ஜாம், ஒரு மார்னிங் டிஃபன் மாதிரி இருக்கும். அவர் நெல்லை தீபன் ஒன்று எழுதுறது, அதுக்கப்புறம் உலகம்மாள் அதற்கு பதில் சொல்றது, அழகா இருக்கும் ஒன்று ஒன்றும். அதில் வந்து ஒரு 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 ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, முகநட்டு அகநட்பு ஓரியிடன் இப்போ 2-3 நாள் முன்னாடி எழுதியிருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டாக அதான் முகத்தால் ஏற்று மனத்தால் நட்பை நீங்க விடுக என்பது பகுதியின் பொருள். அதில் எடுத்துக்காட்டா பக்கத்து வீட்டுக்காரனுடன் வேறொரு காரணத்துக்காக நமக்கு பகை உண்டாயிருந்தாலும் பல நேரங்களில் இருவரது நன்மை கருதி ஒருவருக்கோர் உதவி செய்யக்கொள்ளும் தேவை ஏற்படும். இவை பகை நட்பகம் காலத்துக்கு எடுத்துக்காட்டுகள். அதாவது பகைவர் நட்பு கொண்டார் போல் நம்முடன் பழகும் சூழல் ஒன்று ஏற்பட்டால் அக்காலம் மட்டும் முகத்தான் நட்பு கொண்டவர் போல் பழகி பொது நன்மை உண்டான பின் மனத்திலிருந்து நட்பை நீக்கி விடலாம்னு சொல்றார். ஸோ இது வந்து இந்த திருக்குறள்ல நான் இந்த திருக்குறள் ஒரு நீங்க 2 நாள் முன்னாடி படிச்சதுல ரொம்ப அழகா இருந்தது, அதனால இதை சொல்லி பார்த்தேன். ஆனா இன்னொரு விஷயம், இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். 2வது திருக்குறள் பொறுத்தவரை இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இப்பொழுது சாட் ஜிபிடி எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு நமக்கெல்லாம் இன்னொரு விருந்து என்றே சொல்லலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் கோபப்படக்கூடாது, நமக்கு விருந்து தான் அது. ஏனென்றால் சாட் ஜிபிடி நாம் சமூக வலைதளத்தில் கொடுத்த செய்திகளை வரிசைப்படுத்தி தருகிறது, நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்கிறது. இதுல சிலதெல்லாம் கூட நான் சாட் ஜிபிடில தான் கேட்டேன். இந்த 2 குறள் எழுதினேன், சாட் ஜிபிடி கேட்டேன். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நம்மிடையே இருக்கும் எல்லா அறிஞர்களும் அறிஞர் பெருந்தைகளும் சமூக வலைத்தளத்திலும் ஃபேஸ்புக், யூடியூப் ஆக்டிவாக இருக்க வேண்டும். நிச்சயம் தங்கள் பதிவுகள் ஐயா என்னையா சொன்னீங்களா? நிச்சயம் தங்கள் பதிவுகள் சாட் ஜிபிடி பார்வையில் காணப்படும். யுவர் கிரேட் அனலிட்டிக்கல் தாட்ஸ் இருக்கு, உங்க எல்லார்கிட்டையும் அனலிட்டிக்கல் தாட்ஸ் இருக்கு. அது வில் கோ டு பப்ளிக் த்ரூ யுவர் சோஷியல் டொமைன். நிச்சயமா இது சமூகத்திற்கு தாங்கள் செய்யும் கூடுதல் முயற்சி என்று கருதுகிறேன். இதுதான் என்னுடைய முதல் திருக்குறளின் சாராம்சம். எனது அடுத்த திருக்குறள், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. நம்ம பேசுற சொற்கள் இனிமையாக இருந்தால் அது மனத்தில் மகிழ்ச்சியை பிறக்கச் செய்கிறது. இனிய சொற்கள் உறவுகளை வளர்க்கும், கடுமையான சொற்கள் பகையை உருவாக்கும். இதுல வந்து விளக்கம் நிறைய பேர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்சொல் என்பது அன்பும் மரியாதையும் கலந்த மென்மையான பேச்சு. செல்வம் புகழ் போன்றவை இல்லாவிட்டாலும் இன்சொல் மனிதனை உயர்த்தும். நடைமுறையில சொல்லணும்னா, நாம் தினசரி வாழ்க்கையில், குடும்பத்திலும், சமூகத்திலும், பணியிடங்களிலும் இனிய சொற்களை பயன்படுத்தால் மோதல்கள் குறையும். வீட்டிலேயே கூட மோதல்கள்லாம் குறையும். நட்பு, நம்பிக்கை, நல்லிணக்கம் வளரும். இதுல வந்து நிறைய திருக்குறளுக்கு இதுக்கு நிறைய பேர் பொருளுரை கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த நாமக்கல் ராமலிங்க கவிஞர் கொடுத்த பொருளுரை ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நான் கருதுறேன். ஏனென்றால் அவர் என்ன எழுதுறாருன்னா, மறுமையை பற்றி அறியாதிருந்தும், மறுமையை பற்றி ஃபியூச்சரை பத்தி நமக்கு தெரியாது, அறியாதிருந்தும் இம்மையிலேயே டுடே இனிய வார்த்தைகளால் இனிய பலன் உண்டாவதை கண்ணால் பார்க்கிறோம். இம்மையிலேயே இனிய பலன் பார்க்கிறோம். ஆனால் அதனை காணும் மனிதன் எதற்காக துன்பத்தை உண்டாக்குகிற கடும் சொற்களை பேசுகிறான் என்று தெரியவில்லை என்று சொல்றார். இதை தெரிஞ்சுண்டு ஏன் அவன் துன்பத்தை உண்டாக்குகிற கடுமை சொற்களை பேசுகிறான் என்று நல்லா நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கருணாநிதி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் எழுதலான். ஒரு ஆங்கிலேய அறிஞர் சொல்லுகிறார், நீ மகிழ்ச்சியை தேடி சென்றால் அது விலகும், ஆனால் நீ மகிழ்ச்சியை மற்றவருக்கு கொடுத்தால் அது உன்னை தேடி வரும். இன்னொரு அறிஞர் கூட சொல்றாரு, உன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறாய், நீ ஏன் மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது? தனக்கு பாராட்டு வருவதற்கு முன்னால் நாம் மற்றவரை பாராட்டினால் அதில் கூடுதல் மகிழ்ச்சி தானாக உண்டாகும். இந்த சரி இப்படிலாம் சொல்லிட்டேன். இந்த திருக்குறளின் அடிப்படை நோக்கம் என்ன? இந்த திருக்குறள் அடிப்படை நோக்கம் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும்.
கூடுதல் நோக்கம். கூடுதல் நோக்கம் என்ன? மக்கள் குறுகிய புத்தியால் வன்சொல் போசுகிறான் என்று 8வது நூற்றாண்டிலேயே வருந்தி ஒரு குறிப்பை கொடுத்து மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இல்லையே என்ற ஏக்கத்தையும் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். கூடுதல் நோக்கத்தை. சோ சுயநலம் எதற்கு என்று வினவுகிறார் அவர். இதுல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இப்ப ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி கேட்டது இப்படி சொன்னார்: முன்னர் நாம் வயலோடு வாழ்ந்தோம், தற்போது நாம் புயலோடு வாழ்கிறோம். புயல். தற்போது நாம் புயலோடு வாழ்கிறோம். புயல் என்றால் என்ன தெரியுமா? சுயநலமோடு வாழ்கின்றவர் மீது இயற்கை நடத்துகின்ற ரெய்டுன்னு சொல்றார். இயற்கை நடத்துகின்ற ரெய்டு தான் புயல். நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் 2 நோக்கங்கள் உண்டு. நான் சொன்ன அடிப்படை நோக்கம், கூடுதல் நோக்கம். அதுக்கு 2-3 உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒன்று அடிப்படை நோக்கம், மற்றொன்று நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும். ஒன்று அடிப்படை நோக்கம், மற்றொன்று கூடுதல் நோக்கம். அடிப்படை நோக்கம் ட்ரெஸ், உடையை எடுத்துக்கோங்களேன். அடிப்படை நோக்கம் மானம் காக்கிறது. கூடுதல் நோக்கம் என்ன? உலக வாழ்வில் மயங்கி கொஞ்சம் அழகை கூட்டிக் கொள்வது. அழகுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அணியும் துணிகள் எங்கே என்று தேடுவதாகிவிட்டது என்று. அழகுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அணியும் துணிகள் எங்கே என்று தேடுவதாகிவிட்டது என்று. நெக்ஸ்ட், ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் உணவு. அடிப்படை நோக்கம் உயிர் வாழ வேண்டும். கூடுதல் நோக்கம் சுவையை கூட்டுவது. சுவையை கூட்டிவிட்டு உயிரை பணைய வைக்கிறோம். கல்வி அடிப்படை நோக்கம் வாழ்வியல் முறை. கூடுதல் நோக்கம் பிழைக்கச் சொல்லிக் கொடுப்பது. ஆனால் இப்பொழுது நடக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் கூடுதல் நோக்க வர்க்கத்தில் சேரும். கல்வி கற்றுட்டு இருக்காங்க அவங்கலாம். தட் இஸ் நான் கிளாஸ்ல கூட முன்னெல்லாம் காலேஜில் லெக்சர் எடுக்கும்போது சொல்லுவேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஃப்ராட்ஸ்டர் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். இன்டெலிஜென்ட் பர்சன் இஸ் இன்டெலிஜென்ட், பட் ஃப்ராட்ஸ்டர் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் இனிஷியலி, பட் லேட்டர் யூ வில் பி காட். ஆனால் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூடுதல் நோக்கம் என்னன்னா, அவங்க டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் கூடுதல் நோக்க வர்க்கத்தில் சேரும். அதே மாதிரி இயற்கைக்கு அடிப்படை நோக்கம், கூடுதல் நோக்கம் உண்டு. இயற்கைக்கு அடிப்படை நோக்கம் வசிக்க வழி கொடுப்பது. கூடுதல் நோக்கம் வசதிக்கு மாறுவது. நாம் வசதிக்கு மாறி அடுக்கு குடியிருப்புகள் வளர்ந்து தடுக்க வழி இல்லாமல் தவிக்கிறோம். இது எல்லாம் இந்த திருக்குறள் மட்டுமல்ல, எல்லா காப்பியங்கள் எல்லாம் சொல்லும் நீதி நெறி என்று சொல்லலாம். அப்படி என்றால் இந்த நீதியெல்லாம் சொன்னாரே வள்ளுவர் காலத்தில் இன்புற்று நல்லவராக இருந்தார்களா என்று கேட்டால் வள்ளுவரே பதில் சொல்றாரு. அவர் காலத்திலும் என் காலத்திலும் குடியர்கள், குடிகெடுக்கும் மந்திரிகள் இருந்தார்கள். அவர்களோடு பழகவும் இவர் செய்திருக்கிறார் வள்ளுவர். திருக்குறள் பலவற்றில் இந்த அனுபவம், திருக்குறள் பலவற்றில் இந்த அனுபவம் இருவர்களில் நினைந்தோடும். அவ்வளவுதான் 2 திருக்குறள். நான் என்னுடைய சிற்றுரையை நான் 2016 எழுதிய திருக்குறள் உரையும் கவிதையும் என்ற தலைப்பில் எழுதிய கவிதையின் சில வரிகளுடன் முடிக்கிறேன். கலியின் காலமடா உலகமயமாக்கல் மையம் கொண்டுள்ளதடா. கலியின் காலமடா உலகமயமாக்கல் மையம் கொண்டுள்ளதடா. நூலும் நுண்ணறிவும் நிரந்தர ஆணிவேடடா. நூலும் நுண்ணறிவும் நிரந்தர ஆணிவேடடா. செய்யும் செயலை தேர்ந்தெடுத்து செய்யடா. அதான் இது சொல்ற 2வது திருக்குறள். செய்யும் செயலை தேர்ந்தெடுத்து செய்யடா. ஆராய்ந்து அறிவுடன் பணிதலே மெய்யடா. துணிவு சமுதாய எழுச்சிக்கு வல்லமையடா. வலைதளம் இல்லையேல் உலகம் இருண்டு விடுமடா. வலைதளம் இல்லையேல் உலகம், நான் 2016 எழுதினது. வலைதளம் இல்லையேல் உலகம் இருண்டு விடுமடா. புலனம் இல்லையேல், வாட்ஸ்அப் இல்லையேல் செய்தி இறக்கம் முடங்குமடா. இப்போ நம்ம இதை பத்தி கூட, சாட் ஜிபிடியை பத்தி கூட சொல்லலாம். இதுல உலக நடை தழுவி தொழில்நுட்பத்தில் இணையடா.
தமிழ் என்ற சொல் இல்லா வள்ளுவம் தமிழ் இல்லை, தமிழ் என்ற சொல் இல்லா வள்ளுவம் பொன்மணியடா. தமிழ் என்ற சொல் இல்லா வள்ளுவம் பொன்மணியடா. தமிழ்த்தாய் வாழ்த்தில் வடமொழி இணைதல் இனிமையடா. தேசிய ஒருமைப்பாட்டில் தாய்ப்பற்று பெருகுதடா. நதிகளின் இணைப்பில் மனிதநேயம் ஓங்குதடா. மொழிகளின் பிணைப்பில் சமத்துவம் மெளிருதடா. மொழிகளின் சங்கமம் கண் இமை போல் செல்வமடா என்று சொல்லி இந்த மேடையை அலங்கியிருக்கும் இலக்கிய வல்லுநர்கள் கேஜிஆர், நெல்லை தீபன் மற்றும் நெறியாள்கை உலகம்மாள் மற்றும் அனைத்து அறிஞர்களுக்கும், தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும், ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பு ஐயா. மிக அற்புதமாக திருவள்ளுவரினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து இயம்பி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலேயும் அடிப்படை நோக்கம் என்ன என்பதை அழகாக எடுத்து சொன்னார். அடிப்படை நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலேயே அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளுக்கு சென்று விடுவதனால் ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து விளக்கி அந்த 2 குறட்பாக்களுக்கும் அர்த்தத்தை அழகாக எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றியினையும் பாராட்டுதலையும் வெள்ளி இலக்கிய மேடை தெரிவித்துக் கொள்கிறது. நம்மோடு இப்பொழுது நாகம்மாள் நீலகாந்தன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அடுத்ததாக பொன்வேல்மையில் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அடுத்த நிகழ்வாக நாம் அனைவரும் வெகு ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் எழுதிய வாழ்த்து பாடல், தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் ஐயா அவர்கள் எழுதிய வாழ்த்து பாடல், நலவெண்பா குறித்த வாழ்த்து பாடல். இதற்கு இசை அமைத்தது கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்கள். இந்த பாடலை கவிஞர் இந்துமதி அவர்கள் பாடுகிறார்கள். ஐயா, நீங்கள் அந்த பாடலை ஒளிபரப்பலாம். நலவெண்பா இசைப்பாடலை இயற்றியவர் கவிச்செல்வம் KG ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடியவர் கவிஞர் வ. இந்துமதி. இந்த பாடலுக்கு இசைப்பித்ததோடு தபேலா வாசித்தது கவித்தேனி வசந்தகுமார் பாரதி. இதற்கு கிட்டார் இசைத்தது திரு அலெக்ஸ் அவர்கள். தமிழ்
அருமை அருமை அம்மா. தேனாறு பாய்ந்தது போல மிகச் சிறப்பாக நலவென்பா வரலாற்றினை அப்படியே அழகாக படம் பிடித்து காட்டிய அந்த பாடலை எழுதிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும், அந்த பாடலுக்கு இசையமைத்து கொடுத்த கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், தன்னுடைய இனிய குரலால் அழகாக அந்த பாடலை பாடிய அம்மா இந்துமதி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது வெள்ளி இலக்கிய மேடை. அடுத்ததாக நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நலவென்பா விளக்கு உரைக்கு செல்கிறோம். இதை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுக உரைக்கு சொல்ல வேண்டியது அவசியமில்லை என்றாலும், மேடையின் நாகரிகமும் மரபும் கருதி அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்வு அடைகிறேன். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பிஎஸ்சி வேதியியல் படித்தவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா துணை மேலாளராக பணி நிறைவு பெற்றவர். அவருடைய இலக்கிய பணி என்று பார்த்தால், நடுவர் பொறுப்பிலே 25 பட்டிமன்றங்களை அவர் ஏற்று நடத்தியிருக்கிறார். தமிழ் தேனி இரா மோகன் தலைமையிலே 200க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பங்கேற்றிருக்கிறார். மற்றும் அவ்வை நடராஜன், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான், இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் ஐயா, பேராசிரியர் கனசு சிற்பேசன், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் இவர்கள் எல்லாம் நடுவராய் வீற்றிருக்க அந்த பட்டிமன்றங்களிலே பங்கேற்றிருக்கிறார். சென்னை கம்பன் கழகத்திலே 2017 பட்டிமன்றத்திலே பேசி இருக்கிறார். அப்போது நடுவர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள். டெல்லி தமிழ் சங்கத்திலே கல்கி நூற்றாண்டில் பட்டிமன்றம் கருத்தரங்கம் இரண்டிலும் கலந்து கல்கி குறித்து பேசியிருக்கிறார். மதுரை லேடி டோக்கு கல்லூரியிலும், பாத்திமா கல்லூரியிலும், கருமாத்தூர் கல்லூரியிலும் பேசியிருக்கிறார். சாகித்ய அகாடமி நடத்திய ரவீந்திரநாத் தாகூர் நூற்றாண்டு 7 நாள் விழாவிலே ஒரு நாள் விழாவில் கவிதை வாசிப்பு இவருடைய பங்களிப்பாக இருந்திருக்கிறது. இவருடைய படைப்புகள் எல்லாம் ஒளிமயமானது. பெயர்களை நீங்களே பாருங்கள். மின்னலில் விளக்கேற்றி ஒரு அற்புதமான கவிதை. நட்சத்திர தோரணங்கள் ஹைக்கூ கவிதை. இந்த ஹைக்கூ கவிதையானது கன்னிமாரா நூலகம் எழுத்தாளர் சங்கமும் இணைந்து நடத்திய ஹைக்கூ. இந்த போட்டியிலே இந்த கவிதை 3வது பரிசை பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கு பதிவு செய்கிறேன். விடியலுக்காக விழித்தெழுவோம் என்பதும் ஒரு கவிதை. வெண்பா வெண்ணிலாக்கள் ஒரு கவிதை. ஒளித்தூரல்கள் மற்றொரு கவிதை. அலை வீசும் நிலா வெளிச்சங்கள் என்று ஒரு கவிதை. புரளும் மனசு என்கிற சிறுகதை நூலும் இவருடைய படைப்பு. முயற்சி உடையார், பொதுவாக நாம் பார்ப்போம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள். அதிலே கூட ஒரு எதிர்மறை சொல் வராமல் முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார் என்று அற்புதமாக தன்னுடைய கட்டுரை நூலுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்கள். கண்ணதாசன், விஸ்வநாதன் அறக்கட்டளை சான்றோர்கள் கவியரசர் விருதாளர் என்கிற அற்புதமான ஒரு பட்டத்தையும் பொற்கிளியையும் இவருக்கு வழங்கி இருக்கின்றனர். 65 வயது வரை சென்னையில் வாசம், இப்பொழுது பெங்களூரில் வாசம். நாவலாசிரியர் ஜெய்சக்தி, ஹைக்கூ கவிஞர் அமரன் இவர்களுடன் இணைந்து இலக்கிய தேன் சாரல் பெங்களூர்ல இந்த அமைப்பை உருவாக்கி பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் எழுதிய ஏடுகள் என்று பார்த்தால் தினமலர், மாலை முரசு, வாராந்திர ராணி, தாய், முத்தாரம், முல்லைச்சரம் ஏடுகளிலே கவிதைகள் எழுதியிருக்கிறார். தினமணி நடுப்பக்க கட்டுரைகள், அந்த நடுப்பக்க கட்டுரைகள் வழங்குவது என்பது மிகச்சிறந்த கட்டுரைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள். அந்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தமிழ் மணி தினமணியில் இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். புதுகை தென்றல், காலந்தோறும் கண்ணதாசன், ஒரு அற்புதமான படிப்பதை படித்து பாருங்கள் என்ற கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஆனந்த விகடன் சாதி பத்திரிகையிலே ஒரு பக்க கதைகள் எழுதியிருக்கிறார். வானொலியிலே பேச்சு, பட்டிமன்றம், கவிதை வாசிப்பு ஆகிய பல நிகழ்வுகளிலே பங்கேற்றிருக்கிறார். தொலைக்காட்சி என்று பார்த்தால் பொதிகை, சன், ராஜ், விஜய், தமிழன், வின் ஆகிய தொலைக்காட்சிகளிலே பட்டிமன்றங்கள் நடத்தியிருக்கிறார். மலேசியா பல்கலைக்கழகம் ஹைக்கூ குறித்த கட்டுரை வாசிப்பு நடத்தியிருக்கிறார். கம்பன் குறித்த பட்டிமன்றமும் பேசியிருக்கிறார். இத்தகு சிறப்பு மிகுந்த நம்முடைய ஐயா அவர்களை நலவென்பா உரையை வழங்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சிமா. வெள்ளி இலக்கிய மேடை 166வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக இங்கே நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அகராதி கவிஞர் வே உலகம்மாள் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர் ஆர்.சி. குமரன் அவர்களுக்கும்,
இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத ஸ்டேட் வங்கி உதவி பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இசைக்கவி KS ரவிச்சந்திரன் அவர்கள் 2 திருக்குறள்களை எடுத்துக்கொண்டு ஆங்கில மேற்கோள்களோடு மிக சிறப்பாக இங்க பாடியும் பேசியும் நம்மை அசத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வெள்ளி இலக்கிய மேடையில் தினந்தோறும் பதிவிடுகின்ற சாமி மல்லிகா அவர்களும், அதைத் தொடர்ந்து நல்லை தீபன் அவர்களும் பதிவிடுகின்ற திருக்குறள் குறித்தும், உலகம்மாள் அவர்கள் பதிவிடுகின்ற பல இலக்கிய குறிப்புகள் குறித்தும் இங்கே குறிப்பிட்டு பேசியது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் இனிமேல் நாம் நலவெண்பாவை பார்க்க இருக்கின்றோம். சென்ற முறை நாம் பார்த்தது நலன் குழந்தையை பிரிவது. குழந்தையை பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு அவன் வந்து விடுகின்றான். ஏனென்று சொன்னால் தமயந்தி கேட்கிறாள், நாம் என்னுடைய விதர்ப்ப நாட்டு மகன் நலவெண்பா இசை பாடலை இயற்றியவர் நாம் குமரன் சார். நாம் என்னுடைய தந்தை நாட்டுக்கே சென்று விடுவோம். நாட்டை இழந்து விட்டான் நலன், சூதாட்டத்தாலே நாட்டை இழந்து விட்டான் நலன், அந்த நாட்டை விட்டு வெளியே வந்து விட்டான், புகலிடம் இல்லை, போக்கிடம் இல்லை. ஆகவே எங்கு செல்வது என்ற தடுமாற்றம் அவனுக்கு இயல்பாக வந்திருக்க வேண்டும். அதை பார்த்த தமயந்தி சொல்கின்றால், நாம் என்னுடைய தந்தையினுடைய நாட்டுக்கு, விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய குண்டினபுரத்துக்கே சென்று விடுவோம் என்று நலனிடத்திலே அவள் சொல்கின்றாள். அதோடு நாம் சென்ற வாரம் முடித்திருந்தோம். இந்த வாரம் அதற்கு அவன் பதில் சொல்கின்ற காட்சி. சினக்கதிர்வேல் கண்மடவாய் செல்வர்பால் சென்று எனக்கென்னும் இம்மாற்றம் கண்டாய், தனக்குரிய தானம் துடைத்து தருமத்தை வேர்பறித்து மானம் துடைப்பதோர் வாழ். சினக்கதிர்வேல் கண்மடவாய், வேல் போன்ற கண்களை உடைய பெண்ணே, சினந்த கோபமிக்க ஒளி வீசக்கூடிய வேல் போன்ற கண்ணை உடைய பெண்ணே, செல்வர்பால் சென்று, வசதி மிக்கவரிடத்திலே சென்று கொடு, எனக்கென்னும் இம்மாற்றம் கண்டாய், எனக்கு கொடு என்று சொல்கின்ற இந்த சொல்லை நீ சொன்னாய். மாற்றம்னா இந்த இடத்துல வார்த்தைன்னு அர்த்தம். மாற்றம்னா மாறுதல், சேஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. மாற்றம்னா சொல். இந்த சொல்லை கண்டாய், சொன்னாய். யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? அது எப்படிப்பட்ட சொல் தெரியுமா? இந்த சொல் சாதாரண சொல் அல்ல, வாழ் போன்ற சொல், மனதை அறியக்கூடிய சொல். எப்படிப்பட்ட சொல்? தனக்குரிய தானத்தை துடைத்து விட்டு தர்மத்தை வேர்பறித்து மானம் துடைப்பதோர் வாழ். இது தானத்தை துடைத்து விடும் இந்த சொல், தர்மத்தினுடைய வேரையே பறித்து விடும், மானத்தை துடைத்து விடும். இப்படிப்பட்ட போர் வாழ் இந்த சொல் என்று இதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் நல்லதல்ல என்று சொல்றது இப்போ அழுத்தமா சொல்றான். பெண்ணே, தமயந்தியே, பிறரிடத்திலே சென்று, அவர் மன்னர்களாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவரிடத்திலே சென்று கொடு என்று
கேட்கின்ற சொல் இருக்கிறதே, அது தானத்தை துடைத்து விடும், தர்மத்தின் வேரை பறித்து விடும், மானத்தை துடைத்து விடக்கூடிய வாழ் போன்றது என்று தமையந்தி இடத்திலே நலம் சொல்கின்றான். சினக்கதிர்வேல் கண்மடவாய் செல்வர்பால் சென்று எனக்கென்னும் இம்மாற்றம் கண்டாய். தனக்குரிய தானம் துடைத்து தருமத்தை வேர்பறித்து மானம் துடைப்பதோர் வாழ். சொல்றான். மேலும் சொல்றார், மன்னராய் மன்னர் தமை அடைந்து, மன்னராய் இருந்தவர்கள் மன்னராய் மன்னர் தமை அடைந்து வாழ்வெய்தி இன்னமுதம் தேக்கி இருப்பாரேல், சொன்ன பெரும் பேடிகள் அலரேல், பித்தரே அன்றோ அரும்பேடை மானே அவர். மன்னராயிருந்தவர்கள் இன்னொரு மன்னரை அடைந்து வாழ்வு பெற்று அங்க இருக்கக்கூடிய இனிய அமுதத்தை எல்லாம் உணவையெல்லாம் தேக்கி இருப்பாரேல், உண்டு உண்டு வயிற்றுக்குள்ளே தேக்கி இருப்பாரேல், அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொன்ன பேடிகள் மட்டுமல்ல, பித்தர்கள் என்று தமையந்தி இடத்திலே சொல்கிறான். தமையந்திக்கு சொல்லப்படுகின்ற அந்த வர்ணனை தான் அரும்பேடை மானே அவர். அவர் என்பது பேடிகள், பித்தர்கள் என்பது அவர். இதெல்லாம் குறிக்கும். மன்னராய் இருப்பவர்கள் இன்னொரு மன்னரை சார்ந்து வாழ்க்கையை பெற்று இனிய அமுதத்தை உண்டு வயிற்றை பெருக்கி கொண்டிருப்பாரே, அவர்கள் யார் தெரியுமா? பெரும் பேடிகள், அது மட்டுமல்ல பித்தர்கள் என்று தமையந்தி இடத்திலே சொல்கின்றான் நலன். மன்னராய் மன்னர் தமையடைந்து வாழ்வெய்தி இன்னமுதம் தேக்கி இருப்பாரேல், சொன்ன பெரும் பேடி அலரேல், பித்தரே அன்றோ வரும் பேடி மானே அவர். செங்கோ காதலரை அனுப்புக. இங்கதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காதலர்னா குழந்தைகள். இவங்க எல்லாம் துயரப்படுவது போதாது என்று அந்த குழந்தைகளை துயரப்படுத்த வேண்டாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. குறிப்பா தமயந்தி தாய் நினைக்கிறாள். தாய் தான் குழந்தையை பிரிய மாட்டாள், ஆனால் இங்கே தாய் தான் குழந்தையை பிரிகிறாள். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தைகள் தங்களோடு சேர்ந்து துயரப்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால். அது சொல்றான், செங்கோலாய் உந்தன் திருவுள்ளம் ஈதாயின் எங்கோன் விதற்பன் எழில் நகர்க்கே நங்கோல காதலரை போக்கி அருள் என்றால் காதலருக்கு ஏதிலரை போல எடுத்து. காதலருக்கு ஏதிலரை போல எடுத்து. காதலர்னா இந்த இடத்துல நலம். ஏதிலரை போல என்று சொன்னா அயலாரை போல. திருக்குறள் இந்த வார்த்தை வரும். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள அப்படின்னு ஒரு வரி உண்டு திருக்குறள். முதலாக காதலர்கள் பார்க்கின்ற பொழுது அயலவரை பார்க்கிற மாதிரியே பார்ப்பாங்களாம். மனசுக்குள்ளே காதல் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாமல் அயலவரை பார்க்கின்ற மாதிரி, யாரோ தெரியாத ஒருத்தரை பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்களாம். அதான் ஏதிலார் அயலரை போல. செங்கோலாய் உந்தன் திருவுள்ளம் ஈதாயின், செங்கோல் அரசனே, செங்கோல் வைத்து அரசாண்ட அரசனே, உன்னுடைய உள்ளம் இதுதான் என்று சொன்னால் என்னுடைய தகப்பனாருடைய நாட்டுக்கு வரமாட்டேன். அப்படி வருவது என்பது அவமானம், அது பேடிய செயல், அது பித்தருடைய செயல். அங்கே வருவதும் தானத்தை துடைத்து விடும், தர்மத்தை வேர்பறித்து விடும், மானத்தை துடைத்து விடும். இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் அது செய்துவிடும். ஆகவே நான் உன்னுடைய தகப்பனாருடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் வரமாட்டேன் என்று சொன்னார் அல்லவா நலன். அததான் சொல்றான், செங்கோலாய் உந்தன் திருவுள்ளம் ஈதாயின் எங்கோன் விதற்பன் எழில் நகருக்கே நங்கோல காதலரை போக்கி. இந்த இடத்துல காதலர்னா பிள்ளைகள் அர்த்தம். அருள் என்றால் இதுதான் உன்னுடைய எண்ணம் என்று சொன்னால், என்னுடைய தந்தை கோல் விதற்பன் எழில் நகர்க்கே, அந்த விதற்ப நாட்டினுடைய எழில் நகரத்துக்கு நங்கோல காதலரை, நம்முடைய அழகான பிள்ளைகளை போக்கி அருள் செய்க. இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க அனுப்பிடுங்கன்னு அனுமதி கேட்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. காதலருக்கு ஏதிலரை போல எடுத்து,
ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை என்றாலும் கூட தன்னுடைய குழந்தைகள் துயரப்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அயலாரைப் போல அயலார்கள் எப்படி ஒருவரை பிரிவதற்கு தயங்க மாட்டார்களோ அது மாதிரி இவள் தயங்காமல் எடுத்து சொல்கிறாள், நலனே உன்னுடைய உள்ளம் எது என்று சொன்னால் விதர்ப்ப நாட்டுக்கு என்னும் நம்முடைய குழந்தைகளை அனுப்பிவிடலாம். அழகா சொல்றார், நங்கோல காதலரை போக்கி அருள் என்றால் காதலருக்கு ஏதிலரை போல எடுத்து செங்கோலாய் உந்தன் திருவுள்ளம் மீதாயின் எங்கோன் விதற்பன் எழில் நகர்க்கே நங்கோல காதலரை நோக்கி அருள் என்றால் காதலருக்கு ஏதிலரை போல எடுத்து. பேதை பிரிய பிரியாத பேரன்பின் காதலரை கொண்டு போய் காதலித்தன் தாதைக்கு காட்டு நீ என்றான், கலங்காத உள்ளத்தை வாட்டு நீர் கண்ணிலே வைத்து. பேதை பிரிய தமயந்தி, இந்த இடத்துல பேதை என்பது ஒரு பெண், பெண் என்றால் தமயந்தி. அவ பிரிய துணிஞ்சிட்டான். பிரியாத பேரன்பு, இவனால பிரிய முடியல. பேரன்பு அவன் மனசு அழுத்துது. பிரிய முடியாத பேரன்பை நான் வைத்திருக்கக்கூடிய காதலரை கொண்டு போய், பிள்ளைகளை கொண்டு போய் காதலித்தன் தாதைக்கு, தமயந்தினுடைய தகப்பனாருக்கு காட்டினி என்றான். காட்டினா காட்டிட்டு கொண்டு வந்தன்னு அர்த்தம் கிடையாது, அங்க விட்டுட்டு வானார். கலங்காத உள்ளத்தை, அவனுடைய மனது கலங்காத மனது, எந்த துயரத்துக்கும் கலங்காத உள்ளத்தை வாட்டு நீர் கண்ணிலே வைத்து, அந்த உள்ளத்தை அவன் கண்ணீரிலே வைக்கிறான். அது யாரு? அது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். உங்களுடைய ஒலி வாங்கி அணைத்து வைங்களம்மா. பேதை பிரிய பிரியாத பேரன்பின் காதலரை கொண்டு போய் காதலின் தாதைக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பேரன்பின் காதலரைனா குழந்தைகள், காதலித்தன் தாதைக்குன்னா தமயந்தினுடைய தந்தை விதர்ப்ப நாட்டு அரசன். இவங்கிட்ட கொண்டு போய் விட்டுடு, அவ்வளவுதான். அவன் எப்படிப்பட்டவன்? கலங்காத உள்ளம் கொண்டவன். அந்த உள்ளத்தை எங்க வைக்கிறான்? கண்ணில வைக்கிறான். வாட்டு நீர் கண்ணிலே வைத்தான். உள்ளத்தை கொண்டு போய், அதாவது அவன் உள்ளமே கண்ணீராக ஒழுகி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். உள்ளமே உருகி அந்த கண்ணீராக ஒழுகி கொண்டே இருக்கிறது. என்ன அழகான வார்த்தை இல்ல? பேதை பிரிய பிரியாத பேரன்பின் காதலரை கொண்டு போய் காதலித்தன் தாதைக்கு காட்டு நீ என்றான், கலங்காத உள்ளத்தை வாட்டு நீர் கண்ணிலே வைத்து. கண்ணதாசன் ஒரு வரி இருந்தார், கண்கள் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும்னார். அது மாதிரி கண்கள் கலங்கி கண்ணில் இறங்கி, அது மாதிரி சொல்றோம், உள்ளமே கண்ணில் இறங்குது. தந்தை திருமுகத்தை நோக்கி தமை பயந்தால் இந்து முகத்தை எதிர்நோக்கி எந்தம்மை வேறாக போக்குதிரோ என்றார் விழிவழியே ஆறாக கண்ணீர் அழுது. இதெல்லாம் அர்த்தமே சொல்ல, பொருளே சொல்ல வேணாம், ரொம்ப எளிமையா புரிகிற வெண்பாக்கள். அந்த 10ஆம் நூற்றாண்டுலயே எவ்வளவு அழகா, 10, 12லயே எவ்வளவு அழகா, எவ்வளவு எளிமையா, 21ஆம் நூற்றாண்டுல படித்தா கூட அந்த ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாம எழுதியிருக்காரு பாருங்க. சில பல வார்த்தைகளுக்கு நாம் பொருள் புரிந்து கொண்டா பொழிப்புரை இல்லாம நாமளே பொழிப்புரை சொல்லிடலாம். அவ்வளவு அழகா அந்த மொழியினுடைய தொடர்ச்சி பாருங்க. 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட மொழி 21ஆம் நூற்றாண்டுலயே மொழி புரியுது. அவ்வளவு ஏன் 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட திருக்குறள் கூட 21ஆம் நூற்றாண்டுல எளிமையா புரியுது. ஓரிரு வார்த்தைகளுக்கு பொருள் தெரிந்தால் போதும், நாமளே திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதி விடலாம். அப்படி இந்த மொழியினுடைய அழகு, அதனுடைய தொடர்ச்சி நமக்கு எவ்வளவு அழகுன்னு தெரியுது இல்ல? தந்தை திருமுகத்தை நோக்கி தமை பயந்தால் இந்து முகத்தை எதிர்நோக்கி, தந்தையினுடைய முகத்தை நோக்குறாங்களாம். தமை பயந்தால் தன்னை பெற்றெடுத்தவன் திங்கள் முகத்தை நோக்கி, ஒளி வீசுகிற முகம்னு சொல்ல முடியாதீங்க, கருணை மிகுந்த முகம்னு சொல்லலாம். எதிர்நோக்கி அவதான் அனுப்புன்னு சொல்றா, ஆனாலும் அவன் ஏன் அனுப்ப சொல்றாங்கிறத அந்த குழந்தைகள் புரிந்து கொண்டது என்று கருதுகிறேன். அதனால கருணை மிகுந்த முகத்தை நோக்கி என் தம்மை, என் தம்மைனா எங்களேனா, வேறாக போக்குதீரோ, எங்களை எல்லாம் வேறாக அனுப்பிச்சுடுகிறோ என்றார் விழிவழியே ஆறாக கண்ணீர் அழுது. 6 மாதிரி கண்ணீரை பொழிந்து கொண்டே கேட்கிறாங்க,
தந்தையினுடைய முகத்தை பார்க்கறாங்க, அம்மாவுடைய இந்து முகத்தை, நிலா முகத்தை பார்க்கறாங்க. எங்களையெல்லாம் வேறாக போக்குகின்றீரோ என்கிறார்கள். விழிவழியே ஆறாக கண்ணீர் அழுது. தந்தை திருமுகத்தை நோக்கி தமைப்பயந்தாள் இந்து முகத்தை எதிர்நோக்கி, என் தம்மை வேறாக போக்குதிரோ என்றார் விழிவழியே ஆறாக கண்ணீர் அழுது. புள்ளி விடா நின்றால் அஞ்சனந்தோய் கண்ணின் அருவி நீர் ஆங்கவர்க்கு மஞ்சன நீராக வழிந்தோட, நெஞ்சுருகி வள்ளிவிடா மெல்லிடையால் மக்களை தன் மார்போடும் புள்ளிவிடா நின்றால் புலர்ந்து. ஒரு அழகான வார்த்தை போட்டுக்காருங்க, வள்ளிவிடா மெல்லிடையால். இது தமிழ் உங்களுக்கே தெரியும். வள்ளிவிடான்னா விரைந்துன்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஆனா அது எனக்கு என்னமோ அது பொருத்தமா தெரியல. வள்ளினா கொடி. கொடி இன்னும் விடாமல் நட்போடு இருக்கக்கூடிய மெல்லிடையாள் அப்படித்தான் எனக்கு பொருள் புரியுது. ஏனென்று கேட்டால், அவள் திருமணமாவதற்கு முன்பு மெல்லிடை என்று சொன்னால் அது இயல்பு. ஆனால் திருமணமாகி 2 குழந்தை பெற்ற பிறகு கூட அவளுடைய இடை எப்படி இருக்கிறதாம்? கொடியினுடைய நட்பு விடாத மெல்லிடை. திருமணமாகி 2 குழந்தை பெற்ற பிறகு கூட அவளுடைய இடையானது கொடியை விடாத மெல்லிடையாக, கொடி போலவே இருக்கின்ற மெல்லிடையாக இருக்கிறது என்றுதான் எனக்கு அது பொருள் தோன்றுகிறது. வள்ளிவிடா மெல்லிடையால் மக்களை தன் மார்போடு புள்ளி அணைத்து விடா நின்றால் புலர்ந்து. விடாமல் நின்றால், அணைத்துட்டு விடவே இல்லையா அவங்கள. எப்படிப்பட்ட மக்களை? அஞ்சனந்தோய் கண்ணின் கருத்து இருக்கக்கூடிய, மயிர் பூசி கருத்து இருக்கக்கூடிய, அருவி நீர் ஆங்கவர்க்கு கண்ணில் தண்ணி வந்துக்கினே இருக்கு. எப்படி வருதான்? மஞ்சன நீராக வழிந்தோட, அதாவது குளிப்பாட்டுற மாதிரி தண்ணீர் வருதான். மஞ்சன நீர்னா குளிக்கிற நீர், குளிப்பாட்டுகிற நீருக்கு மஞ்சன நீர்னு பேர். அப்படி அந்த தண்ணி ஓடுதான், வழிஞ்சு ஓடுதான். நெஞ்சுருகி வள்ளிவிடா மெல்லிடையாள் மக்களை தன் மார்போடு புள்ளி விடா நின்றால் புலர்ந்தது. புள்ளி விடான்னு ஒரு வார்த்தையா படிக்காம புள்ளி அணைத்து, விடா நின்றால் விடாமல் நின்றால் புலர்ந்து வருந்தி. இந்த வள்ளி விடா மெல்லிடையால் நான் இங்கதான் பாக்குறேன். வேற எந்த இலக்கியத்திலும் நான் பார்த்ததில்ல. ஒருவேளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஒரு நல்ல அழகு. ஏன்னா ஒரு கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுது மெல்லிடைன்னு சொல்றது நியாயம். குழந்தை பெற்று 2 குழந்தைகளை பெற்ற பிறகு கூட அவருடைய குழந்தை மெல்லிடையாக இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற வகையில் பூங்கொடியை விடாத, பூங்கொடியினுடைய நட்பை விடாத மெல்லிடையால் என்று வர்ணித்திருக்கிறது ரொம்ப அழகு. அஞ்சனம் தோய் கண்ணின் அருவி நீர் ஆங்கவர்க்கு மஞ்சன நீராக வழிந்தோட, நெஞ்சுருகி வள்ளிவிடா மெல்லிடையால் மக்களை தன் மார்போடும் புள்ளிவிடா நின்றால் புலர்ந்து. புலர்ந்துன்னா வருந்தினா. பல முறை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அழைச்சிட்டு போறார் அருமறையோன் அந்தனர். அவர் தான் அழைச்சு போறார். 2 உயிர், ஒரு ஆண் ஒரு பெண். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2 கையால் வாங்கி, இருவர் உயிரும் 2 கையான் வாங்கி ஒருவன் கொண்டு ஏகுவான் ஒத்து அருமறையோன் கோமைந்தனோடு இளைய கோதையை கொண்டேகினான் வீமன் நகர்க்கே விரைந்து. இருவருடைய உயிர் அதை 2 கையால் எடுத்துக்கொண்டு ஒருவன் போகின்ற மாதிரி. அதை ஒருவன்றது எம்மன்னு சொல்றாங்க. நாம குழந்தைகள் அப்படி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த ஒருவன்றது அந்தனரோட நம்ம ஒப்பிட்டுக்கலாம். அருமறையோன் அந்த அவன் தான் ஒருவன். அவன் கொண்டு ஏகுவான், அவன் கொண்டு ஏகுகின்றான். கோமைந்தனோடு அந்த ஆணோடு இளைய கோதையை, பெண் குழந்தையை கொண்டு ஏகினான் வீமன் நகர்க்கே விரைந்து. அவங்க ஒண்ணு இல்ல, அந்த விதர்ப்ப நாட்டு மன்னனுக்கு, விதர்ப்ப நாட்டுக்கு அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போய்விட்டான் அருமறையோன். அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ஓமையை போட்டிருக்காரு. இருவர் உயிரும் 2 கையான் வாங்கி ஒருவன் கொண்டு ஏகுவான் ஒத்து, அது மாதிரின்னு. அருமறையோன் கோமைந்தனோடு இளைய கோதையை கொண்டு ஏகினான் வீமன் நகர்க்கே விரைந்து.
காதலர் மேல் கண்ணோட விண்ணோடும் ஊதை என நின்று உயிர் போட யாதும் உரையாடாது உள்ளம் ஒடுங்கினான் வண்டு விரையாடும் தாரான் மெலிந்து. வண்டு விரையாடும் தாரான் மெலிந்து. இது நலன். ஒடுங்கிட்டான் நலன். ஏன்னா குழந்தைகள் போகிறாங்க இல்லையா, 2 குழந்தைகளை அனுப்பி விட்டான் என்பதனால ரொம்ப மனசு ஒடுங்கி போயிடுது அவனுக்கு. வண்டு விரையாடும் தாரான் மெலிந்து, இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்கறதுதான். வண்டு தேனை உண்டு விளையாடுகின்ற மாலையை அணிந்தவன் அந்த நலன் மெலிந்து போறான். மெலிந்து போறான்னா அதாவது மனசு சோர்ந்து போறான்னு அர்த்தம். இந்த இடத்துல உடனே எப்படி மெலிஞ்சிட முடியும்? ஒரே நாள்ல அல்லது ஒரு 10 நிமிஷத்துல மெலிஞ்சிட முடியாது. ஆகவே சோர்ந்து. காதலவர் மேல் கண்ணோட, அந்த குழந்தைங்க மேலேயே அவன் கண்ணு வச்சிருக்கான். அதை நம்ம பார்க்கறோம் இல்லையா? குழந்தைகள் நம்ம விட்டு ஒரு 10 நாள் பிரிஞ்சு போனா கூட அந்த குழந்தைகளையே பார்த்துட்டு இருப்போம். விண்ணோடும் ஊதை என நின்று உயிர் போட, வானத்திலிருந்து வீசக்கூடிய ஊதை காற்று மாதிரி அவன் பெருமூச்சு விடுறானாம். யாதும் உரையாடாது, எதுவுமே பேசாமல் அப்படியே மௌனமா இருக்கிறான். உள்ளம் ஒடுங்கினான், உள்ளம் ஒடுங்கி போய் விட்டது, மெலிந்து போனான். யார்? வண்டு விரையாடும் தாரான் மெலிந்து. அதான் குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். வானத்திலிருந்து ஊதை காற்று வீசுகிற மாதிரி அவனுடைய உயிர் மூச்சு காற்று அப்படியே உஸ் என்று வீசிக்கொண்டே இருக்கிறது. பேசாமலே சிலையாக நிற்கிறான். உள்ளம் ஒடுங்கி போய் இருக்கின்றான். யார்? வண்டுகள் விளையாடக்கூடிய மாலையை அணிந்திருந்த நலன் மெலிந்து போய், இளைத்து போய், அல்லது வாடிப்போய் வருந்தி போய் நிற்கின்றான். காதலர் மேலே கண்ணோட விண்ணோடும் ஊதை என நின்று உயிர் போட யாதும் உரையாடாது உள்ளம் ஒடுங்கினான் வண்டு விரையாடும் தாரான் மெலிந்து. இப்பதான் ஆடை அறிந்த செயல். அந்த ஆடையில 2 பேரும் ஒரே ஆடை உடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வருது. இந்த இடத்துல சனி வருகிறான். சனி இவங்களை மேலும் பாழ்படுத்துறான். சூதாடி பாழ்படுத்தியது முதல் கட்டம். இவர்களுடைய ஆடையை பறித்துக் கொள்வது 2வது கட்டம். சேலுற்ற வாவி திருநாடு பின்னொழிய, மீன்கள் நீந்தி கொண்டிருக்கக்கூடிய குளங்களை உடைய திருநாடு நடத நாடு பின்னொழிய, அது பின்னாலே போக, அதை முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். காலிற் போய் தேவியோடும் கண்ணுற்றான். அதாவது நடந்து போகிறான். நடந்து போய், காலில் போய் சாதாரணமா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாம் சொல்றதா இருந்தா நம்ம எல்லாம் காலிற் போயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவனை சொல்ல வேண்டும். ஏன்னா அவன் தேரிலேயே போய் பழக்கப்பட்டவன், யானையிலே போய் பழக்கப்பட்டவன், குதிரையிலே போய் பழக்கப்பட்டவன். அப்படி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு காலால் நடந்து போகிறான் என்று ஒரு அழுத்தமா சொல்றார். காலில் போய் தேவியோடும் கண்ணுற்றான் ஞானம் சேர் கள்ளி. கள்ளினா கள்ளி செடி. வேகத்து அரவின், வேகமாக போகின்ற பாம்பு. கண், அதனுடைய கண்கள். மணிகள், மாணிக்கங்கள் தாம் பொடிய, அதையெல்லாம் புடிந்து பொடியாக போகின்ற வகையில் துள்ளி வேகின்ற சுரம். அது என்னங்க துள்ளி வேகுதல்? துள்ளுதல்னா குதித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. துள்ளுதல்னா பாவி செல்லுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பதைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மிகுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பொறிந்து எழுதல், அது பொறியா ஒரு நெருப்பு எழுது பாருங்க, அதுக்கு கூட துள்ளின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அது அந்த சுரம்னா காடு, வெறும் காடு அல்ல, பாலைக்காடு. பாலைவனத்துக்கு சுரம்னு பேர். அந்த சுரத்தில் நெருப்பு அப்படியே துள்ளி எழுதான். அதாவது அந்த கொதிப்ப சொல்றாரு, அவ்வளவுதான். எப்படி கொதிக்குதுன்றத அவர் சொல்றாரு. அந்த காட்டுல அந்த நெருப்பு பொங்கி பொறிந்து எழுகிற மாதிரி, பொறியா எழுற மாதிரி எழுந்து அது என்ன பண்ணுதான், கள்ளி மரத்தை வேக வைத்து விடுகிறது, கள்ளி மரத்தை எரித்து விடுகிறது. வேகமாக ஓடுகின்ற பாம்பினுடைய கண்ணை எரித்து விடுகிறது. மாணிக்கங்களை பொடி ஆக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட எவ்வளவு கடுமையான காடு பாருங்க. இப்படிப்பட்ட காட்டுக்கு நலனும் தமயந்தியும் சென்றார்கள். காட்டை பத்தி வர்ணிக்கிறதுன்னு சொன்னா நம்ம கலிங்கத்து வர்ணி தான் அழகு. அதுலதான் காட்டை பத்தி நல்லா வர்ணிப்பார். பொரிந்த தாரை, பொரிந்த காரை, கரிந்த சூறை. காரை சூறை என்றெல்லாம் மரங்கள், எப்படி எல்லாம் வார்த்தைகளை போடுறாங்க பாருங்க.
பொரிந்த காரை, கரிந்த சூரை, புகைந்த வீரை, எரிந்த வேய், வேய்னா மூங்கில், காரை, சூரை, வீரை, மூணுமே மரங்கள். உரிந்து பாறை, பாறை அப்படின்னு சொன்னா கூட அது மரம்தான். எரிந்த பாலை, உலர்ந்த ஓமை கலந்தவே. எவ்வளவு வார்த்தைகள் வித்தியாசமா போடுறாரு பாருங்க. பொரிந்த காரை, கரிந்த சூரை, புகைந்த வீரை, எரிந்த வேய், உரிந்த பாறை, எரிந்த பாலை, உலர்ந்த ஓமை கலந்தவே. உதிர்ந்த வெள்ளில் ஒடுங்கு நெல்லி, உணங்கு தும்பை உலர்ந்த வேல், பிதிர்ந்த முள்ளி சிதைந்த வள்ளி, பிளந்த கள்ளி பறந்தவே. வற்றல் வாகை வரந்த கூகை, மடிந்த தேரு பொடிந்த வேல், முற்றல் ஈகை முளிந்த விண்டு, முறிந்த புண்கு நிறைந்தவே. எல்லாமே கொடிதாங்க. முளிந்தனாலும் உலர்ந்தன்னு அர்த்தம், முற்றல்னாலும் உலர்ந்தான்னு அர்த்தம், பொடிந்தனா பொடி பொடியா போச்சுன்னு அர்த்தம், மடிந்தனா இறந்து போச்சுன்னு அர்த்தம், வறந்த அப்படின்னு சொன்னா வறண்டு போச்சுன்னு அர்த்தம். வற்றல்னா தெரியும் உங்களுக்கு, வற்றல் மரம்னு திருக்குறளே ஒரு உண்டு. பிதிர்ந்த அப்படின்னா அழிந்து போதுன்னு அர்த்தம். சிதைந்த, பிளந்த, ஒடுங்கு, உதிர்ந்த, உலர்ந்த, உரிந்த, எரிந்த, புரிந்த, கரிந்த, புகைந்த, எரிந்த. அது உலகம் ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன். இப்படி எவ்வளவு வார்த்தைகள் போட்டிருக்காரு பாருங்க. தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஒரு காட்டில் ஒரு மரங்கள் அழிந்து போவதற்கு இவ்வளவு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வார்த்தைகள். அதை நாங்க படிக்கணும்னா கலிங்கத்து பறையில அந்த காடு பாடித்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இங்க இந்த கள்ளி மரம் வெந்து போறதை மட்டும் சொல்றாரு வெண்பால. அரவினுடைய பாம்பினுடைய கண், அதஇடத்தில் இருக்கிற மாணிக்கங்கள் பொடி பொடியா போய் விடுகிறது. அதனால பொறியா மேல எழுது. அப்படி வேகின்ற வெந்து போகின்ற பாலை நிலம், சேலுற்ற வாவி திருநாடு பின்னொழிய, காலில் போய் தேவியோடு கண்ணுற்றான், நாளம் சேர் கள்ளி வேகத்து அரவின் கண்மணிகள் தாம் பொடியா, துள்ளி வேகின்ற சுரம். கண்ணிறத்த சிந்தை கலியும் அவன் முன்பாக, பொன்னிறத்த புல்வடிவாய் போந்திருந்தான், நன்னெறிக்கே அஞ்சிப்பார் ஈந்த அரசனையும் தேவியையும் வஞ்சிப்பான் வேண்டி வனத்து. இது இன்னொரு ராமாயணம். ராமாயணத்துல மான், பொன்மான் வருகிறது, இங்க பொன் பறவை வருகிறது. அங்க ராமரை வஞ்சித்தது, இங்கே நலனையும் தமையேந்தி 2 பேரையும் வஞ்சிக்கிறது. அங்க ராமனை வஞ்சித்தது மூலமாக சீதையை வஞ்சித்தது. கல் நிறத்த, கண் நிறத்த அப்படின்னா கல் பிளஸ் நிறத்தன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த இல்லு வரும் பொழுது நிறத்தன் மாதிரி வந்ததுன்னா புணரும் பொழுது கண் ஆயிடும். உள் நிறத்த அப்படின்னு சொன்னா உள் பிளஸ் நிறத்தனா உள் நிறத்தன்னு வரும். டன்னகரனா, நாம சாதாரணமா பெரியனா சின்னனான்னு சொல்றோம். ஆனா பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா தன்னகரனா, தன்னகரனா, ரன்னகரனா. 2 சுயனாவுக்கு ரன்னகரனா, 3 சுயனாவுக்கு டன்னகரனா, இன்னொரு நாவுக்கு தன்னகரனான்றாங்க. அது மாதிரி உள் நிறைந்த அப்படின்னு சொன்னா உள் நிறைந்த அப்படின்னு வரும். அது மாதிரி கண் நிறத்த சிந்தை கலியும் அவன் முன்பாக, பொன்னிறத்த புல்வடிவாய் போந்திருந்தான், நன்னெறிக்கே அஞ்சிப்பார் ஈந்த அரசனையும் தேவியையும் வஞ்சிப்பான் வேண்டி வனத்து. கல் போன்ற மனசை சிந்தையை உடைய களி, கொஞ்சம் கூட அவங்கிட்ட இரக்கம் என்பதே கிடையாது. முன்பாக பொன் போன்ற பறவை மாதிரி வந்திருந்தான். நன்னெறிக்கே அஞ்சிப்பார் இந்த அரசன்னா நலன். அவன்னா நன்னெறியில சூதாடிதானே தோத்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி நன்னெறிக்கு அஞ்சு அவன் கொடுத்தான்னு நினைக்கிறோம் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அவன் நன்னெறிக்கு தான் கொடுத்திருக்கான். ஏனென்று கேட்டால், தருமன் சூதாடும் பொழுது கௌரவருடைய இடத்துக்கு போய் சூதாடினான். ஆனா இங்கே குக்கன் நலனிடத்துக்கு வந்துதான் சூதாடி இருக்கிறான். நலனுடைய அரண்மனைக்கு வந்துதான் சூதாடி இருக்கிறான். தோற்று போன நலன் என்ன செய்திருக்கலாம்? புட்கரனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா அவன் ஆட்சி அவன் கையில தான், அவன் நாட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் ஒரு தோற்று போனோம் என்ற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நாம் இதை வைத்து சூதாடி தோற்றுவிட்டோம் என்ற நியாயத்துக்கு கட்டுப்பட்டு அவன் அந்த அரசை அவனிடத்திலே கொடுத்து விட்டு வந்த காரணத்தினால் நன்னெறிக்கே அஞ்சி பாரி இந்த அரசனை,
தேவியையும் அவனுடைய மனைவி தேவியையும் வஞ்சிப்பான் வேண்டி வனத்து. அவர்களை வஞ்சிக்க வேண்டி அந்த வனத்துக்கு வந்து விட்டான். இவர்கள் வனத்துக்கு வந்தாங்க இல்லையா, அதனால வனத்துக்கு வந்து விட்டான். கல் நிறத்த சிந்தை கலியும் அவன் முன்பாக புன்னிறத்த புல்வடிவாய் போந்திருந்தான். நன்னெறிக்கே அஞ்சிப்பார் ஈந்த அரசனையும் தேவியையும் வஞ்சிப்பான் வேண்டி வனத்து. ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. திங்கட்கிழமை பட்டிமன்றத்தை பத்தி ஒரு இதை முடிச்சுட்டு சொல்லலாமே. ஐயா, சரி சரி. இவங்க சொன்னாங்க, ஜெயசக்தி அம்மா. ஓகே, சொன்னாங்க. இதை முடிச்சுட்டு சொல்லுவோம். சரிங்க. தேன் பிடிக்கும் தன் துழாய் செங்கன் கருமுகிலை மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். இது சீதை. துழாய் அப்படின்னு சொன்னோம்னா துளசி மாலை. யார் அணிந்திருப்பா? திருமால் அணிந்திருப்பார். இங்க திருமால் யார்? ராமர். தேன் பிடிக்கும் தன் துழாய், தேன் நிரம்பி இருக்கக்கூடிய தன் துழாய் துளசி மாலை. இங்க தேன் துளசி மாலையில இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு இனிமையான துளசி மாலை, உயர்ந்த துளசி மாலை. தேன்னா உயர்ந்தது தானே, துளசி மாலை. செங்கன் சிவந்த கண்களை உடையவன். கருமுகில் கரிய முகிலை போன்றவன். முகில் வண்ணம் தானே பேரு ராமருக்கு. மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். அவனுக்கு மான பிடித்து கொடு என்று சொன்ன மயிலே போல், சீதையை போல் தான் பிடிக்க பொற்புள்ளை பற்றித்தா என்றால், நாம பிடிச்சு விளையாடுறதுக்கு அந்த பொன்னாலான புள்ளை, புல்லுன்னா பறவை, பற்றித்தா என்றால் புதுமழலை சொற்கில்லை வாயால். ஒரு குழந்தையினுடைய சொல்லை போல் குளறி பேசக்கூடிய வாயால். தொழுதுன்றது நலனை தொழுதுன்னு அர்த்தம். எல்லாம் இந்த இடத்துல தொழுதுன்னா கை கூப்பி தொழுதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்ககிட்ட வணங்கி கேட்டுக்கொள்கிறாள். என்ன, இந்த மாதிரி எனக்கு இந்த பறவையை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொள்றான். தேன் பிடிக்கும் தன் துழாய் செங்கன் கருமுகிலை மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். தான் பிடிக்க பொற்புள்ளை பற்றித்தா என்றால் புதுமழை சொற்கில்லை வாயால் தொழுது. வளைக்க எண்ணினான். பொற்புள்ளதனை பிடிப்பான் நலன் புகுத கைக்குள் வருமா போல் கழன்றோடி எய்க்கும் இழைக்குமா போல இருந்தது கண்டன்றே வளைக்குமாறு எண்ணினான் மண். பொற்புல்னா அந்த பொன்னாலான பறவை. பிடிப்பான். அவன் போய் அதை கையில பிடிக்க போறான். அழகான வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்க. நாம கூட இளம் வயசுல வண்ணத்து பூச்சியை பிடிக்க போவோம். கைக்குள்ள நம்ம அகப்பட்டதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. கழன்றோடி, நம்ம கைக்குள்ள அகப்படுற மாதிரி கழன்று ஓடிடும். அந்த வார்த்தை ரொம்ப அழகா, புதுசா இருக்கு, அழகா இருக்கு. கைக்குள் வருமா போல் கழன்றோடி, கையில வருகிற மாதிரி இருக்கும். அந்த சாதாரண கொசுவை கூட பிடிச்சு பாருங்க, கைக்குள்ள பிடிச்சுடன்னு நினைச்சு பார்த்து சறந்து பார்த்தா இருக்காது. பொற்புள்ளதனை பிடிப்பான் நலன் புகுத கைக்குள் வருமா போல் கழன்றோடி எய்க்கும். எய்த்தல்னா சோர்ந்து போதல்னு அர்த்தம். இளைத்தல்னு ஒரு அர்த்தம். உடம்பு வருத்தப்படுதல்னு அர்த்தம். பின்னால இளைக்கும் போட்ட காரணத்தினால உடம்பு வருந்தின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். உடம்பு வருந்தி இளைக்குமா, ரொம்ப இளைச்சி சோம்பலா தளர்ந்து இருப்பது போல் கண்டன்றே. அதை பாக்குறான். அந்த புல் அப்படி இருக்கு, அந்த பறவை அப்படி உட்கார்ந்து இருக்கு. வளைக்குமாறு எண்ணினான் மண், அப்படியே வளைச்சு பிடிச்சிடலாம் என்று அவனதை நினைக்கின்றான். பொற்புள்ளதனை பிடிப்பான் நலன் புகுத கைக்குள் வருமா போல் கடன்றோடி எய்க்கும் இலைக்குமா போல இருந்தது கண்டன்றே வளைக்குமாறு எண்ணினான் மண். இங்கதான் ஒற்றை துகிலாடை. கொற்ற கயற்குடி ஒற்ற கயல் கண் கொடியே இருவோரும் ஒற்றை துயிலால் உடை புனைந்து மற்றிந்த பொன் துயிலால் பொன் புல் வளைக்க போதுவோம் என்றுரைத்தான். அற்றகலா உள்ளம் பறித்து அதை பிடித்து தர வேண்டும்
என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. தமையந்தி கேட்கிறாளே என்று ஒரு பரிவு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது இல்லையா? நாயக நீயே பிடித்து தரக்கூடாதான்னு சீதை கேட்ட மாதிரி, அதுக்கு ராமன் உருகி போன மாதிரி இங்க நலனும் உருகி போகிறான். பரிந்து பேசணும். அந்த பற்று இது தமையந்தி மேல இருக்கிற பற்றுன்னு கொள்ளலாம். இந்த பறவையை பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற பற்றும் இருக்கலாம். பற்று அகலாத உள்ளம் பரிந்து அவன் மேல பற்று வைத்திருக்கிறான். அந்த உள்ளம் ரொம்ப அன்போடு பரிந்து, சரி இதையாவது அவளுக்கு கொடுப்போம், இவ்வளவு தூரம் நாம் கடுமையான வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துட்டோம், அவ பட்ட இந்த ஒரு சின்ன ஆசையாவது நம்ம நிறைவேற்றி வைப்போம் என்று பரிந்து அதை பிடிக்க போறான். அல்லது பிடிப்பதிலே ஒரு பற்று வைத்து அதை விட்டு அகலாத உள்ளமாக அவன் இருந்து அதை பிடிக்கப் போகிறான். கொற்றக்கயல் கண் கொடியே, அது என்ன கொற்றக்கயல்? கொற்றம்னா வெற்றி. இங்க என்ன வெற்றிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அவ கண்ணை பார்க்கும் பொழுது இந்த பறவை பிடித்தே தரணும் என்ற உறுதி அவன் மனசுல ஏற்படுது. ஏன்னா கண்ணை பார்க்கும்போது அது அந்த கண்ணில் அது தெரியுது பாருங்க, அந்த அவா அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. அந்த இடத்துல கண் வெற்றி பெறுகிறது. கொற்ற கயல் கண் கொடியே இருவோரும் ஒற்றை துயிலால் உடை புனைந்தது. நலம் சொல்றது. ரெண்டு பேரும் ஒரே ஆடை அணிந்து கொண்டு மற்றிந்த பொன் துயிலால், மற்ற இன்னொரு ஆடை இருக்கிறது அல்லவா, அது பொன்னாலான துயில் அல்லவா, அதனால் புல் வளைக்க போதுவோம், அதனால் நாம் இந்த பறவையை வளைக்க செல்வோம் என்றுரைத்தான் பற்றகலா உள்ளம் பரிந்து. கொற்ற கயல் கண் கொடியே இருவோரும் ஒற்றை துயிலால் உடை புனைந்து மற்றிந்த பொன் துயிலால் புல் வளைக்க போதுவோம் என்று உரைத்தான் பற்று அகலா உள்ளம் பரிந்து. எற்றி திரைபுற நொந்தேரி இளமணலில் பற்றி பவளம் படர் நிழல் கீழ் முத்தீன்று வெல்வளை தாய் ஓடு நீர் வேலை திருநாடன் புல் வளைத்தான் ஆடையால் போந்தியது. ஒண்ணுல ஒரே ஒரு வரிதான் கதைக்கு சம்பந்தப்பட்டது. இந்த பறவையை அவன் ஆடையினால வளைக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மற்ற 3 வரிகளும் நலனுடைய நாட்டை பற்றிய வர்ணனை, அந்த நடன நாட்டினுடைய அழகு. எற்றி திரை பொறனா பொறுதல்னா மோதுதல் அர்த்தம். இந்த இடத்துல எற்றினா எரிதல், தூக்கி எறியதுக்கு எற்றின்னு பேர். அலைகள் தூக்கி எரியுதான் எத? சங்க. நொந்து ஏறி இளமணலில் பற்றி, அந்த சங்கு என்ன பண்ணுது? இளமணல ஏறுதான், கரை ஏறி இளமணலுக்கு வந்துடுது. வந்த சங்கு பற்றி பவளம் படர் நிழல் கீழ், பவளக்கொடி இருக்காங்க, அந்த பவளக்கொடியை பற்றி கொள்கிறது. அந்த பவளக்கொடியிலே நிழல் இருக்கிறது. அந்த நிழலுக்கு கீழே முத்தை ஈன்று விடுகிறது. வெல்வளை தாய், இத வெல்வளை தாயோடுன்னு படிக்க கூடாது. வெல்வளை தாய், வெண்மையான சங்கு, அதுதான் தாய் சங்கு முத்தை ஈணுகிறது. ஓடு நீர், ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர் அதுல போய் திரும்ப சேர்ந்துருது. முதல்ல இங்க முத்தை ஈன்று விட்டு திரும்பவும் கடலுக்கு போய் விடுகிறது. அப்படிப்பட்ட கடலை உடைய திருநாடன். இது அப்படியேதான் முத்தொள்ளாயிரத்துல சொல்லுவாங்க. உகுவாய் நிலத்த உயர்மணல் ஏறி நகுவாய் முத்து ஈன்றசைத்த சங்கம். இந்த மணல் மேல ஏறி இந்த முத்தை ஈன்றெடுத்துதான். நகுவாய் முத்து, என்ன அழகு பாருங்க, சிரிக்கக்கூடிய முத்து. சிரிப்பதான முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். புகுவான் திரைவரவு பார்த்திருக்கும். திரும்பவும் நம்ம கடலுக்குள்ள போறதுக்காக அந்த அலை வருதான் பார்த்து கொண்டிருக்குமா. அது மாதிரி தென் கொன்ற கோமகன் உறைவரவு பார்த்திருக்கும் நெஞ்சு, பாண்டியனுடைய வரவை பார்த்து கொண்டிருந்தாலும் அங்க இருந்த பெண், அதுக்கு அந்த ஊமையை சொல்லுவோம். அதே மாதிரி எற்றி திரைப்புற நொந்தேரி இளமணலில் பற்றி பவளம் படர் நிழல் கீழ் முத்தீன்று வெல்வளைத்தாய் ஓடு நீர் வேலை திருநாடன் புல் வளைத்தான் ஆடையார் போந்து.
ம். கூந்தல் இளங்குயிலும் கோமானும் கொண்டணைந்த பூந்துயில் கொண்டு அந்தரத்தே போய் நின்று வேந்தனே நன்னாடு தோற்பித்தேன் நானேகான் என்றதே பொன்னாடு மாநிறத்த புல். இது ரொம்ப அர்த்தமே சொல்லவா, உங்களுக்கே நமக்கே நல்லா புரியுது சாதாரணமாவே. பொன்னாடுனா பொன் போன்றன்னு அர்த்தம். நாடு இந்த இடத்துல வந்து நிகர்த்த, பொன்னை நிகர்த்த. மாநிறத்த, மான்னா மிக்க, நிறத்தான் ஒளியை உடைய, அதாவது பொன் போன்ற ஒளியை உடைய பறவையானது சொல்லுது. அது கலி சனி அவன் தான் சொல்றான். கூந்தல் இளங்குயிலும் அமையந்தி கோமானும் நலன் கொண்டணைந்த பூந்துயில் கொண்டு. அவங்க போட்டு வளைச்சாங்க பாருங்க, அந்த பறவையை வளைப்பதற்காக அந்த பூந்துயிலை கொண்டு போய் அந்த பறவையை வளைத்தாங்க பாருங்க. அது என்ன பண்ணிருக்கு, அந்த பூந்துயிலை அப்படியே பறித்து கொண்டு அந்தரத்தே போய் நின்று, வானத்துல போய் நின்று விட்டது. நின்று விட்டு சொன்னது, வேந்தனே நன்னாடு தோற்பித்தேன், உன்னுடைய நாட்டை நான் தோற்கடித்து விட்டேன், நான் தான் உன்னை தோற்கடிச்சேன், நானேகான் என்றதே. இப்ப இந்த துயிலை பறித்து கொண்டதும் நான் தான், உன்னுடைய தூய நாட்டை தோற்கடித்ததும் நான் தான், ரெண்டு வேலையும் நான் தான் செய்திருக்கிறேன் என்று அந்த பறவையின் வடிவத்திலே இருக்கக்கூடிய கலி சொல்லி இருக்கிறது. தோற்பித்தேன், நல்லா இருக்கு அந்த வார்த்தை. தோற்கடித்தேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக தோற்பித்தேன்னு அழகா கவிதைக்காக போட்டிருக்கார். கூந்தல் இளங்குயிலும் கோமானும் கொண்டணைந்த பூந்துயில் கொண்டு அந்தரத்தே போய் நின்று வேந்தனே நன்னாடு தோற்பித்தேன் நானேகான் என்றதே பொன்னாடு மாநிறத்த புல். காவி போல் கண்ணிக்கும் கண்ணியந்தோல் காளைக்கும் காவி போல் ஆடையும் ஒன்றானதே. பூவிரிய கல்வேட்டு வண்டுழலும் காணத்திடை கனக புல்வேட்டை ஆதரித்த போது. சிவந்த நிறமுடைய கண்களை உடைய தமயந்திக்கும் கண்ணியமான தோள்களை உடைய காளைக்கும். அது என்ன கண்ணியமான தோல்? கண்ணியமான தோல்னா தோலுக்குரிய அழகோடு, மலையளவு தோல்னா மலையளவுக்கு இருக்கக்கூடிய தோல். தோலுக்கும் காளைக்கும் ஆவி போல் ஆடையும் ஒன்றானது. அவருடைய உயிர் மாதிரி ஆடை கூட ஒன்றாகி விட்டது. பூவிரிய கல்வேட்டு வண்டுழலும், தெரியும் கல்வேட்டு வண்டுழலும், கல் அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனை விரும்பி வண்டுகள் சுழலக்கூடிய காணத்திடை. கனகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். புல்வேட்டை ஆதரித்த பொழுது, அந்த பறவையினுடைய வேட்டையை விரும்பி செய்த பொழுது. ஆதரித்த பொழுதுனா விரும்பி செய்த பொழுது. ஆதரித்தல்னா விரும்பி ஒருத்தரை செய்வதுதான் ஆதரித்தல் இல்லையா? விரும்பாம நான் செய்ய மாட்டேன், கடனுக்கே செய்யறது இல்லை, அது ஆதரித்தல் அல்ல. இது வந்து விரும்பி ஒருத்தரை அணைக்கிற பொழுது அவர்களை காப்பாற்றுகிற பொழுதோ நட்புறவு கொள்ளுகிற பொழுதோ அதுதான் வந்து விரும்பி செய்வது, ஆதரித்தல். அதான் அந்த புல்வேட்டை ஆதரித்த பொழுது, புல்வேட்டை விரும்பி செய்த பொழுது நான் 2 பேருடைய ஆடை, 2ல ஒரு ஆடை போய்விட்டு ஒரே ஒரு ஆடை தான் மிச்சமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை ரொம்ப நாளா நான் சொல்லி கொண்டிருப்பேன். ஆவியை போல் உயிரைப் போலவே ஒற்றை ஆடை கொண்டவள்னு ஒரு வரி. ஒரு இளைஞன், புகழ்பெறாத ஒரு இளைஞன் எழுதின வரி. உயிரைப் போலவே ஒற்றை ஆடை கொண்டவள்னு எழுதியிருந்தான். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப நலவென்பா படிக்கும் பொழுது அந்த வரி எனக்கு நினைவுக்கு வருது. ஆவி போல் ஆடையும் ஒன்றானது. உயிரை மாதிரி, உயிர் ஒண்ணுதானே, அது மாதிரி அது ஈடே கிடையாது. இந்த ஊமையை விட வேற எதுவும் அழகா சொல்லவே முடியாது, அந்த அளவு சொல்லியிருக்காரு. ஒன்றுதான், ஆடை ஒண்ணுதான், அது ஆவி. அது போச்சுன்னா ஆவி போச்சு, மானம் போச்சு, மானம் போனால் ஆவி போச்சு. ஆவி போல் கண்ணிக்கும் கண்ணியந்தோல் காளைக்கும் ஆவி போல் ஆடையும் ஒன்றானது. இப்ப இதை இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவோம் இல்லையா? 2 உடல் ஓர் உயிர். அது மாதிரி 2 பேருக்கும் ஒரே ஆடை என்று அதுவும் அழகாதான் இருக்கு. ஆவி போல் ஆடையும் ஒன்றானதே
பூவிரிய கல்வேட்டு வன்றுழலும் காணத்திடை கனக புல்வேட்டை ஆதரித்த பொழுது, அவர்கள் அந்த பொன்னாலான பறவையை வேட்டையாடிய பொழுது அந்த ஆடை ஒன்று போய் ஒன்று மட்டுமே இருந்தது. அது ஈருயிர் ஓர் உடல் போல ஈரு உடல் ஓர் ஆடை என்ற நிலைக்கு வந்து விட்டது. அல்லது எப்படி உயிர் ஒன்றோ அதே மாதிரி ஆடையும் ஒன்றாகவே நின்றது என்று, ஆடை ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொல்றார். அழகான உண்மை. காவி போர் கன்னிக்கும் கன்னியந்தோல் காலைக்கும் ஆவி போல் ஆடையும் ஒன்றானதே பூவிரிய கல்வேட்டு வன்றுழலும் காணத்தடை கனக புல்வேட்டை ஆதரித்த போது. அறம்பிழைத்தார் பொய்த்தார் அருள் சிதைத்தார் மானத் திறம்பிழைத்தார் தெய்வம் இகழ்ந்தார். புறங்கடையில் சென்றார் புகு நரகம் சேர்வாய்கொள் என்று அழியா நின்றால் விதியை நினைத்து. தமயந்தி சாபம் கொடுக்கிறா கலிக்கு. யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்களோ அது மாதிரி நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்றான். என்று அழியா நின்றால் விதியை நினைத்து. அவன் அப்படியே விதியை நினைச்சு நிக்கிறாளாம். அறம்பிழைத்தார், யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க? அறம்பிழைத்தார், பொய்த்தார், அருள் சிதைத்தார், மான திறம்பிழைத்தார், மானத்தை எல்லாம் விட்டு விட்டவர்கள், தெய்வம் இகழ்ந்தார், தெய்வத்தை எழக்கூடியவர்கள், புறங்கடையில் சென்றார், பின்னாலே புறங்கடையிலே போய் இறந்து நிற்கின்றவர்கள், புகு நரகம் சேர்வாய்குள், அவர்களெல்லாம் நரகத்துக்கு போய் சேர்வார்கள் என்று, அதுபோல நீயும் போய் சேரப்போகிறாய் என்று தன்னுடைய விதியை நினைத்து அந்த பறவைக்கு கலிக்கு சாபம் கொடுக்கிறாள் தமயந்தி. இது அப்படியே கம்பன் சொல்றான். எங்க கோசலை பரதனை கேட்கிறான், கேகேயனுடைய மகள் சொன்னது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுறான். ராமனை காட்டுக்கு போ என்று சொன்ன நடந்த சூழ்ச்சியெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்கிற பொழுது, ஐயோ நான் இப்படிலாம் நினைத்திருந்தேன்னு சொன்னா நான் நரகத்துக்கு போவேன், யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்லும் பொழுது இந்த வரிகள் அப்படியே வருது. அரங்கட முயன்றவன், அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன், பிறரை சீரியோன், மரங்கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்தமா தவத்திற்கு அருந்துயரம் சூழ்ந்துலோன். இவர்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும். புறமுதுகிட்டு ஓடியவன், போருக்கு அஞ்சியவன், இவர்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட நரகத்துக்கு நான் போவேன். நான் மனசுக்குள்ளே இதை தெரிந்து வைத்திருந்து சொல்லாமல் இருந்தேன் என்று நினைத்தால் எனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று பரதன் சொன்னான் பாருங்க. அப்ப சொன்ன அதே வார்த்தைகள் தான். அரங்கட முயன்றவன் அறம்பிழைத்தார், அருளில் நெஞ்சினன் அருள் சிதைந்தார், புறக்கடையில் சென்றார், பிறன்கடை நின்றார் என்று இப்படி கம்பராமாயணத்தோடு ஒட்டி ஒரு அழகான வரிய சொல்லியிருப்பார். இதே மாதிரித்தான் நம்முடைய வள்ளலாரும் சொல்வார். ஜெயசக்தி அம்மா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ. இவ்வளவு மட்டும் இல்லைங்க, இது மாதிரி 70 போட்டிருக்காரு. நான் சிலது மட்டும்தான் எடுத்தேன். இத அப்படியே கண்ணதாசன் ஒரு திரைப்பாட்டுக்கு எழுதுறார். யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை கெடுத்தேன் இறைவா சொல்றாரு பாருங்க. குழந்தை உண்ணும் பாலில் விஷம் கலந்தேனோ, ஏழை குடியிருக்கும் குடிசைகளை பிரித்தேனோ, கொடுத்த கடன் இல்லை என்று மறுத்தேனா, நானும் கொலை புரியும் பாவிகளுக்கு கொடி பிடித்தேனா. இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. இததான் அவர் சொல்றார். அறம்பிழைத்தார், பொய்த்தார், அருள் சிதைத்தார், மான திறம் பிழைத்தார், தெய்வம் இகழ்ந்தார், புறக்கடையில் சென்றார், புகு நரகம் சேர்வாய்கொள். அவங்கெல்லாம் சேரக்கூடிய அந்த நரகத்துக்கு நீ போய் சேர போற என்று அழியா நின்றால் விதியை நினைத்து நொந்து நின்றால் விதியை நினைத்து. முடிச்சிருங்க, க்ளோஸ் பண்ணுங்க. தீவன் சார் போட்டுங்க, பட்டிமன்றம்.
சொல்லிடுங்க. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை 22/12/2025 அன்று மாலை இலக்கிய தேன்சாரல் அமைப்பின் சார்பாக ஒரு பட்டிமன்றம் மாலை 6:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அதில் அதனுடைய தலைப்பு தற்கால வாழ்க்கையில் பெரிதும் சவால்களை சந்திப்பது இளைஞர்களே பெரியவர்களே என்ற ஒரு தலைப்பிலே பட்டிமன்றம். ஒவ்வொரு அணியிலும் 3 பேர் பேசுவார்கள். இந்த பட்டிமன்றம் ஐயா கேஜிஆர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே. ஐயா இணையத்திலயா? இணையத்துல தானே? இங்க இணையத்துல தான். அந்த இதேதான் பாஸ்வேர்டு எல்லாமே இதேதான். சரியா சரி. ஓகே. தன்னுடைய நாட்டுக்கு போய்விடலாம் என்று தமையந்தி சொன்னவுடன் நலன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒருவரிடத்திலே போய் தர்மந்தா என்று கேட்க சொல்கிறாயே, இது நியாயமா? இது எப்படிப்பட்ட மோசமான செயல் தெரியுமா? இது மானத்தை அறுக்கக்கூடிய வாழ். தானத்தை துடைத்துவிடும், தர்மத்தை வேறு அறுத்துவிடும். அவர் மன்னராகவே இருக்கிறார். ஒரு மன்னர் இன்னொரு மன்னரிடத்தை சார்ந்து வாழ்க்கையை பெறுகின்றார் என்று சொன்னால், அவர்கள் அந்த இனிமையான உணவையெல்லாம் உண்டு வயிற்றை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் பேடிகளுக்கு சமமானவர்கள். அது மட்டுமல்ல, பித்தர்களுக்கு சமமானவர்கள். சரி, நீங்கள் தான் வரமாட்டேன் என்கிறீர்கள், குழந்தைகளையாவது நீங்கள் அனுப்பிவிடுங்கள், இதுதான் உங்களுடைய எண்ணம் என்று சொன்னால், நீங்கள் குழந்தைகளை விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று ஒரு வயல அந்நிய பெண் சொல்லுகிற மாதிரி ஒரு தாய் இங்கே எடுத்து சொல்கின்றால் நலனுக்கு. அவர் பிரிவதற்கு துணிந்து விட்டாள். ஆனால் பிரியாத பேரன்பை கொண்டு அவன் காதலால் தன்னுடைய குழந்தைகளை பிரிவதற்கு மிகவும் வருத்தப்படுகிறான். எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறான் என்று சொன்னால், அவன் கண்ணிலே வழிகின்ற நீர் இருக்கிறது பாருங்கள், அந்த நீருக்குள்ளே அவனுடைய கலங்காத உள்ளம் ஒழுகி கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தைகள் இருவருடைய முகத்தையும் பார்க்கின்றன. தந்தையினுடைய முகத்தையும் பார்க்கின்றன, தாயினுடைய முகத்தையும் பார்க்கின்றன. எங்களையெல்லாம் வேறாக அனுப்பப் போகின்றீர்களோ என்று மிக பரிதாபமாக கண்ணிலே நீரொழுக கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த குழந்தையை அவள் அன்போடு அணைத்துக் கொள்கிறாள். அந்த குழந்தைகள் அழுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கருமையான கண்ணிலே இருந்து ஒழுகக்கூடிய நீரானது குளிப்பாட்டுகின்ற நீர் மாதிரி உடம்பு பூராம ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா உடம்பு பூராம அந்த தண்ணி ஓடுறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஓமை எது என்று கேட்டால் குளிப்பாட்டுகிற நீர். அழுகையாலே குளிப்பாட்டி கொண்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட குழந்தைகளை அவள் மார்போடு அணைத்து விடாமல் நின்றால், வருந்திக் கொண்டே நின்றால் தமையன். இந்த 2 குழந்தைகளையும் 2 கைகளாலே எடுத்துக்கொண்டு அந்தணன் அவருடைய வீமனுடைய நாட்டுக்கு, தமையந்தினுடைய தந்தையினுடைய நாட்டுக்கு செல்கின்றான். அதை பார்க்கின்ற பொழுது நலனுக்கு மனசு தடுமாறுகிறது. பிள்ளைகள் மீது அவன் கண்கள் அப்படியே நிறுத்தப்பட்டுகிறது. நிறுத்தி நிற்கிறான். அப்படியே அசையவே இல்லை. அவனுடைய மூச்சு காற்று விண்ணிலே வரக்கூடிய காற்று மாதிரி இருக்கிறது. எதுவுமே பேசவில்லை. உள்ளம் ஒடுங்கி போய் இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அவன் ரொம்பவும் வாடி வருந்தி இருக்கின்றான். அடுத்த காட்சி, அந்த கலியானது பறவை மாதிரி வருகின்றான். நலனும் தமையந்தியும் நிடத நாட்டை விட்டு காட்டுக்கு வருகிறார்கள். காடு எப்படிப்பட்டது? அங்கே இருக்கக்கூடிய கள்ளி மரங்கள் எல்லாம் பொறி பொறியாக போகின்றன. பாம்புகளுடைய கண்களும் அதனிடத்திலே இருக்கின்ற மாணிக்கங்களும் பொடி பொடியாக போகின்றன. இப்படி பொரிந்து பொரிந்து எரியக்கூடிய பாலை நிலத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள்.
அந்த இடத்தில் கூட கலி அவர்களை விடவில்லை, தொடர்ந்து கொண்டே வருகின்றான். கல்லை போன்ற சிந்தை உடையவன், மனதை உடைய கலி அவன் வந்து நிற்கின்றான். எப்படி நிற்கின்றான்? ஒரு அழகான பொன்னிறமுள்ள பறவையைப் போல வந்து நிற்கின்றான். அவன் யாருக்கு முன்னாலே நிற்கின்றான்? நல்ல நெறிக்காக அஞ்சி இந்த நாட்டையே குட்கரனுக்கு கொடுத்து விட்ட நலனுக்கு முன்னால், அவனுடைய தேவி தமயந்திக்கு முன்னால் 2 பேரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த காட்டிலே வந்து பறவையினுடைய வடிவத்திலே நிற்கின்றான் அந்த சனி. அவள் பிடித்துத்தா என்கின்றாள். ராமனை சீதை சொன்னாள் அல்லவா, மானை பிடித்துத்தா என்று சொன்ன மாதிரி தமயந்தியும் சொல்கின்றாள், அந்த பறவையை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று சொல்கிறாள். 2 இடத்திலும், அங்கேயும் பொன்மான், இங்கேயும் பொன் பறவை. பொன் என்றாலே பெண்களுக்கு பிடிக்கும் என்பதனால் அங்கே பொன்மான் வந்திருக்கலாம், இங்கே பொன் பறவை வந்திருக்கலாம். அதை பிடிக்க 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 அது கழண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு இடத்தில் அது ரொம்பவும் உடல் சோர்ந்து இளைத்து இருப்பது போலவே காட்சி தருகிறது. அதை வளைப்பதற்கு முயற்சி செய்தான் நலன். முடியவில்லை. எப்படியாவது அதை பிடித்து விட வேண்டும். தமயந்தியினுடைய மேல் இருக்கின்ற பற்றினால் அதை பிடித்து கொடுத்து விட வேண்டும். இந்த ஒரு சிறிய உபகாரம் செய்தாவது அவளுடைய உள்ளத்தை மகிழ்விக்க வேண்டும் என்றிய நலன் சொல்கிறான். 2 பேரும் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு இன்னொரு ஆடையினால் அதை பிடித்து விடலாம் என்று சொல்கிறான். அதை போல் பிடிக்கப் போகிறான். எப்படிப்பட்ட நாட்டை உடையவன்? அலைகள் தூக்கி எறிய மணலிலே வந்து விழுந்த சங்கு அங்கே இருக்கக்கூடிய பவளக்கொடியை பற்றி கொண்டு அதன் நிழலுக்கு கீழே நின்று முத்துக்களை ஈன்றெடுக்கக்கூடிய தாய் சங்கு தண்ணீர் அலை வந்தவுடன் திரும்பவும் அந்த கடலுக்குள்ளே போய்விடும். அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த நலன் புள்ளை ஆடையை கொண்டு பறவையை வளைத்தான். இப்போதுதான் சொல்கிறது, நலனே, தமயந்தியே, அன்றைக்கு உங்களுடைய நாட்டையெல்லாம் தோற்கடித்தவன் நான் தான். இன்றைக்கு உங்களுடைய ஆடையை பறித்து கொண்டு அந்தரத்திலே போய் நிற்பவனும் நான் தான். அது போய் நிக்குது. ஆடை எடுத்துக்கொண்டு போய் வானத்திலே போய் நின்று கொண்டு சொல்லு, நாட்டை தோற்கடித்தவனும் நான் தான், ஆடையை பறித்து கொண்டு போனவனும் நான் தான் என்று அவர்களிடத்திலே சொல்கின்றது. அப்போதான் புகழேந்தி புலவர் ஒரு அழகான ஊமையை சொல்கிறார். ஆவி போல் ஆடை ஒன்றானது, ஈருடல் ஓர் உயிர் என்கின்ற மாதிரி ஈருடல் ஓராடை என்ற நிலைக்கு தமயந்தியும் நலனும் தள்ளப்பட்டு விட்டார்கள். விதியை நினைக்கிறாள், கோபிக்கிறாள். கலியே, சனியே, நீ நிச்சயமாக நரகத்துக்குத்தான் போவாய் என்று சொல்லிவிட்டு, யார் யார் போகக்கூடிய நரகம் தெரியுமா? அறம் பிழைத்தார், பொய்த்தார், அருள் சிதைத்தார், மானம் கெட்டவர்கள், தெய்வத்தை இழந்தவர்கள், பிறருடைய புறங்கடையிலே போய் நின்று பிச்சை எடுப்பவர்கள், இவர்களெல்லாம் சேரக்கூடிய நரகத்துக்கு நீயும் போய் சேருவாய் என்று அவனுக்கு சாபம் இடுகிறாள். தன்னுடைய விதியை நினைத்து மனசு அழிந்திருக்கிறாள். இத்துடன் இந்த வாரம் விளக்க உரை முடிகிறது. வணக்கம். மிகச் சிறப்பான உரை ஐயா. அற்புதமாக அந்த 17 பாடல்களிலேயும் அந்த காட்சிப்படுத்துதல் மிக அழகாக விவரிக்கப்பட்டது. அரிச்சந்திர புராணத்திலே ஒரு இடம் வரும். இந்த காலகண்டன் என்பவர் அரிச்சந்திரனை தொடர்ந்து சென்று ரொம்ப துன்பம் கொடுப்பார். இதை ஒரு நாடகத்திலே ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறார். அதை பார்த்த உடனே அங்க பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு இது நாடகம் என்று தெரியவில்லை. அவன் மீது கோபம் வந்து செருப்பை கலட்டி கொண்டு அந்த நடிகனை அடித்து விடுகிறார். எல்லோரும் தடுக்க போகிற பொழுது அவர் சொன்னாராம், இதுதான் எனக்கு கிடைத்த பெரிய பரிசு என்று சொன்னாராம். எந்த அளவிற்கு அவன் மனம் ஒன்றி போயிருந்தால் இந்த மாதிரி நாடகம் பார்க்கிறோம் என்பது கூட தெரியாமல் என்னை அடிக்க முன் வந்திருப்பான். அது போல இந்த நாடகத்திலேயான அழகாக எல்லா காட்சிகளையும்
ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்து இயம்பினார். அந்த 17 பாடல்களும் 17 காட்சிகள் தான். அதுவும் பாலைவனத்து நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வளரக்கூடிய கள்ளி செடிகள் கூட அங்கே வெடிப்புற்று காணாமல் போகக்கூடிய நிலைக்கு வந்தது என்று சொன்னால் அந்த பாலையினுடைய அந்த நிலை ரொம்ப அழகாக புலவர் எடுத்து இயம்பியிருக்கிறார் என்பதையும், ஈருடல் ஓர் உயிர் போல இருவரும் ஒரே ஆடையை அணிந்தார் என்பது போலவும், ராமாயணத்து காட்சியையும் இந்த நலவெண்பா காட்சியையும் ஒன்றுபடுத்தி அழகாக சொன்ன விதமும், கண்ணதாசனையும் கொண்டு வந்த ஐயா அவர்கள் எப்போது கண்ணதாசனை சொல்லாமல் ஒரு உதாரணம் சொல்லாமல் இருக்க மாட்டார். அழகாக கண்ணதாசன் சொன்ன வரிகளையும் சொல்லி மிகச் சிறப்பான ஒரு உரையை நமக்கு தந்திருக்கிறார். நன்றி உரைக்கு பிறகு உங்கள் அனைவருடைய பின்னூட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி ஐயா அம்மா அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியினை வெளி இலக்கிய மேடை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் விளக்கம் அளித்த KS ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக நிறைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி அழகாக விளக்க உரை கொடுத்தார். அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். நலவெண்பா வாழ்த்து பாடலை இயற்றி அதை அழகாக நமக்கு பாடி காட்டிய இந்துமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைத்த கவித்தேனி வசந்தகுமார ஐயா அவர்களுக்கும், இந்த பாடலை மிகச் சிறப்பாக இயற்றிய KGR அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்நுட்பத்திலே மிகச் சிறப்பாக உதவி செய்த நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் RC குமரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த 17 பாடல்களும் நம் மனதிலே பதியும்படியாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணமாக அந்த தொழில்நுட்பத்தை தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இங்கே இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் சிரம் தாட்டி நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.